Welcome to our channel Feel Simple. In this video, we are going to learn about small signal transistor common emitter amplifier using HC parameter, and also we are going to learn expression for input impedance, output impedance, current gain, and voltage gain and power gain of this small signal transistor common emitter amplifier. Okay. இப்போ நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா analysis of a small signal transistor common emitter amplifier using H parameter. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா small signal transistor C amplifier பார்த்திருக்கோம். அதாவது single stage amplifier அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதனுடைய சர்க்யூட் தான் என்னது இதுதான் என்னது ஆம்பிளிஃபயர். இதுதான் ஆம்பிளிஃபயர். இது சர்க்யூட். இந்த சர்க்யூட்ல காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட். அதுல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், கெபாசிட்டர் இருக்கும், டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டை என்ன பண்றோம் அப்படின்னா H parameter சர்க்யூட்டா மாத்திடுறோம். யூசிங் H parameter, அதாவது டூ போர்ட் நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல தெவெனின் தியரம், நார்டன் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டை என்ன பண்றோம், இந்த மாதிரி H parameter மாடல் சர்க்யூட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். இதை வச்சுட்டு என்ன பண்றோம், இந்த சர்க்யூட்டை வச்சுட்டு நம்ம கரண்ட் கெயின், வோல்டேஜ் கெயின், இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், பவர் கெயின், இதை நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ கால்குலேட் பண்ண போறோம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இதுல இது இன்புட் சைடுல உள்ளது அப்படின்னா இது பாத்தீங்கன்னா தேவனியன் ஈக்குவலன்ட் சர்க்யூட். தேவனியன் சொல்லுவோம். தேவனியன் தியரத்துல இருந்து வர்றது தேவனியன் தியரம். இது அவுட்புட் என்ன சொல்லுவோம்னா நார்டன் சொல்லுவோம். நார்டன் தியரம் சொல்லுவோம். இதுல நல்ல கவனிங்க. இதுதான் டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டருக்கு பாத்தீங்கன்னா எங்க இருந்து எங்க வரைக்கும்னா நான் ஒரு டாட்டட் பாக்ஸ் போடுவேன். அந்த டாட்டட் பாக்ஸ் தான் என்னது அப்படின்னா டிரான்சிஸ்டர் H parameter மாடல். ஒரு டிரான்சிஸ்டர் உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இது ஃபுல்லா என்னது அப்படின்னா இதுதான் என்னது அப்படின்னா டிரான்சிஸ்டர் மாடல், H parameter மாடல். இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா H parameter மாடல் இல்ல H parameter மாடல். இதுதான் என்னது அப்படின்னா இதுதான் டிரான்சிஸ்டர். இதுதான் என்னது அப்படின்னா டிரான்சிஸ்டர். ஃபுல்லா இந்த டாட்டட் லைன் ஃபுல்லா டிரான்சிஸ்டர். இப்ப டிரான்சிஸ்டருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. இது காமன் இமிட்டர். இது இமிட்டர். இந்த பாயிண்ட் இது என்னது அப்படின்னா இது பேஸ். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இது கலெக்டர். இது வழியா போற கரண்ட் என்னது அப்படின்னா அந்த கரண்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல போடக்கூடாது. இங்க வராது. இங்க வரும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள கரண்ட் என்னன்னா இதான I2, அவுட்புட் கரண்ட் I2, ஐசின்னு சொல்லுவோம். அது பதிலாக இங்க போற கரண்ட் என்ன அப்படின்னா இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம்ல, இது என்னது அப்படின்னா இது I1. இது என்னது I1 கரண்ட். இந்த அப்படி உள்ள போற ஆரோ மார்க். இது இன்புட் வோல்டேஜ் V1, இது அவுட்புட் வோல்டேஜ் V2, இது அவுட்புட் லோட் ரெசிஸ்டன்ஸ் RL அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல பாருங்க நல்லா இது HIE அப்படிங்கிறது என்னதுன்னா HI அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் இருக்கும். ஈங்கிறது என்னது இந்த இடத்துல காமன் இமிட்டரை மீன் பண்றதுக்கான ஈ போட்டுக்கும் கடைசியில. இது வோல்டேஜ் சோர்ஸ். இது HRE V2 அப்படிங்கிறது வோல்டேஜ் சோர்ஸ். இது கரண்ட் சோர்ஸ் என்ன HFE I1 அப்படிங்கிறது இது கரண்ட் சோர்ஸ். நான் சொல்றேன் என்னங்கிறது. இது HOE. இந்த இடத்துல என்ன வரும்னா HOE
HOE. இது அவுட்புட் என்ன சொல்லுவாங்கன்னா அட்மிட்டன்ஸ் சொல்லுவோம். இதுதான் H பாராமீட்டர் மாடல். இதுல எப்படி சொல்றது ஒன்னா, இது சிலபஸ்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் எல்லாம் தெவெனின் தியரம், நார்டன் தியரம், H பாராமீட்டர் மாடல்லாம் தனியா சிலபஸ் வச்சிருந்தாங்க. சிலபஸ் எல்லாம் எடுத்தாங்க. இப்ப நம்ம சும்மா சிம்பிளா நான் இதை பத்தி சொல்லிடுறேன். சொன்னாதான் அந்த டெரிவேஷனுக்கு போக முடியும். இது என்ன சொல்லியிருக்கேன்னா, இன்புட்ல நல்லா கவனிங்க. இதுல இந்த இது இந்த இது இந்த சைடு ஃபுல்லா தெவெனின் தியரம். தெவெனின் தியரனுடைய தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இந்த தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல எப்படி இருக்குன்னா, வோல்டேஜ் சோர்ஸ் வித் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் வித் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன, தெவெனின் ஈக்குவலன்ட் சர்க்யூட்னு அர்த்தம். இது நார்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ், இது வந்து கரண்ட் சோர்ஸ் வித் பேரலல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா நார்டன். இப்ப இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். இன்புட் சைட்ல V1 இன்புட் என்னது சொல்லுவாங்கன்னா, இன்புட் வோல்டேஜ் சிக்னலுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும், அவுட்புட் கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். 2 ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு என்ன பண்ண போறோம், ஃபுல்லா டெரைவ் பண்ணி கொண்டு வர போறோம். அந்த ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப இன்புட் சைட்ல இன்புட் நல்லா கவனிங்க. இதுல இன்புட் வோல்டேஜ் சிக்னல், அதை நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல இதுதான் இன்புட் வோல்டேஜ் சிக்னல். இது என்ன V1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். V1 இப்போ V1 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ எங்கெங்கெல்லாம் டிராப் ஆகும் அப்படின்னா, HIE அப்படிங்கிறது இன்புட் இம்பிடன்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏசி சிக்னல் யூஸ் பண்றதுனால நம்ம என்ன சொல்றோம், ரெசிஸ்டன்ஸை இம்பிடன்ஸ் சொல்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், HIE I1 அப்படிங்கிற ஒரு டிராப். அப்புறம் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் HRE V2. இது என்னன்னு சொல்றேன். இது ஒரு ஈக்குவேஷன். இன்புட் சைட்ல ஈக்குவேஷன் 1. அவுட்புட் சைட்ல பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இது என்ன அவுட்புட்ல என்ன பாத்தீங்கன்னா, அவுட்புட் கரண்ட் சிக்னல் என்ன ஆகுதுன்னா, I2 is equal to எப்படி எழுதலாம், I2 is equal to HFE I1 plus HOE V2. இது ஈக்குவேஷன் 2. இந்த 2 ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. அப்ப நீங்க கேட்கலாம், என்ன HIE-னா என்ன சார், HFE னா என்ன, HOE-னா என்ன? சார் இது வந்து HOE. இது என்னதுன்னா HOE. இது வந்து HOE. இந்த இது எல்லாம் என்னங்கிறத நம்ம இப்ப சொல்றேன் நானு. நல்லா கவனிங்க. இப்ப இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் நல்லா கவனிங்க. இதுக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது என்னது அப்படின்னா, இது பேர் என்ன, H மாடல், H பாராமீட்டர் மாடல். H பாராமீட்டர் இதுதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஈக்குவலன்ட் H பாராமீட்டர் சர்க்யூட் போடுறோம். ஏன்னா இது கால்குலேட் பண்ணணும். இன்புட் இம்பிடன்ஸ் வேணும், அவுட்புட் இம்பிடன்ஸ் வேணும், கரண்ட் கெயின் வேணும், வோல்டேஜ் கெயின், பவர் கெயின், இதெல்லாம் வந்து கேட்பாங்க யூனிவர்ஸ்ல. கால்குலேட் த இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், கரண்ட் கெயின், வோல்டேஜ் கெயின், பவர் கெயின் ஆஃப் ஸ்மால் சிக்னல் டிரான்சிஸ்டர், காமன் எமிட்டர், ஆம்பிளிஃபயர்னு கேட்பாங்க. அந்த டெரிவேஷன் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன்லாம் டெரைவ் பண்ணி கொண்டு வரணும். இப்போ எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ண போறோம். இதுல என்ன தெரியணும்னா, HIE-னா என்ன, HOE-னா என்ன, HFE-னா என்ன, HRE-னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு, இந்த 2 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னது அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் இது போட்டுங்க. HIE அப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னா, இது இன்புட் இம்பிடன்ஸ்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது ரெசிஸ்டன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸ்ங்கிறது என்ன சொல்லுவோம், V1 divided by I1, E1 divided by, இது என்னது, இன்புட் இம்பிடன்ஸ்.
சரி, அடுத்து ஹச்ஆர்இன்னா என்ன? அந்த இருக்குல்ல ஹச்ஆர்இ அப்படின்னா ஆறுங்கிற ரிவர்ஸ்னு அர்த்தம். இப்போ ஹச்ஆர்இங்கிறது என்னன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின் எப்படின்னா எப்பயுமே வோல்டேஜ் கெயின் அவுட்புட் பை இன்புட்னு வரும். இன்புட் டிவைடட் பை அவுட்புட்னு வந்தா ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின் அர்த்தம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின். இன்னும் ரெண்டு இருக்கு, என்னது அப்படின்னா இது ரெண்டு சொல்லிட்டோம். இங்க ஹச்எஃப்இன்னு இருக்கு. ஹச்எஃப்இ இப்போ இந்த ஹச்எஃப்இன்னா என்ன? ஹச்எஃப்இ அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார்வேர்டு கரண்ட் கெயின். ஃபார்வேர்டு கரண்ட்னா I2 டிவைடட் பை I1. கரண்ட் கெயின். கரண்ட் கெயின் என்ன? அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட் அர்த்தம். இதுக்கு பேர் என்னன்னா ஃபார்வேர்டு கரண்ட் கெயின். கரண்ட் கெயின், ஃபார்வேர்டு கரண்ட் கெயின். சரியா? அடுத்து இன்னும் கடைசியில் உள்ளது என்னன்னா HOE. HOE அப்படிங்கிறது என்ன? அட்மிட்டன்ஸ், அவுட்புட் அட்மிட்டன்ஸ். அவுட்புட் அட்மிட்டன்ஸ்னா என்ன சொல்றோம்னா ரெசிஸ்டன்ஸ்க்கு ஆப்போசிட்டா. ரெசிஸ்டன்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா வோல்ட் பை கரண்ட் சொல்லுவோம். ஏன்னா கரண்ட் பை வோல்ட்னு வரும். அப்ப அட்மிட்டன்ஸ்ல என்ன சொல்றோம்னா I2 டிவைடட் பை V2. சாரி, I2 டிவைடட் பை V2. அதே கரண்ட் பை வோல்ட். இங்க என்ன சொல்றோம்? இம்பிடன்ஸ் அப்படின்னா வோல்ட் பை கரண்ட். இது அவுட்புட் சைட்ல பாத்தீங்கன்னா கரண்ட் பை வோல்ட் ஒன்று. அப்படின்னா என்னது? அட்மிட்டன்ஸ், அவுட்புட் அட்மிட்டன்ஸ். இது என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்புட் அட்மிட்டன்ஸ். அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த 4 விஷயம் தெரியும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்லைட்ல டைரக்ட் பண்ண போறோம். ஓகே, இப்ப நம்ம இதை திரும்பி நான் எழுதிக்கிறேன். ரெண்டு ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் 1 என்ன அப்படின்னா V1 is equal to HIE I1 இப்போ பார்த்தோம். அடுத்து என்னது? HRE V2. இது ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 என்ன? I2 is equal to small I2 is equal to HFE I1 plus HOE V2. இது ஈக்குவேஷன் 2. அப்ப என்ன சொல்லியிருக்கேன்? HIE என்னன்னு சொல்லியிருக்கேன்? HIE என்ன? V1 divided by I1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து என்னது? HRE அப்படிங்கிறது என்னதுன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின் அர்த்தம். ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின் என்னது? V1 divided by V2 அப்படின்னு அர்த்தம். வோல்டேஜ் கெயின் அவுட்புட் டிவைட் பை இன்புட் வரணும், மாற்றி வர்றதுனால. அடுத்து இன்னொன்னு என்னது அப்படின்னா HFE அப்படின்னு. அடுத்து என்னது? HFE அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் கெயின். அப்போ அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். அப்போ என்ன சொல்றோம்? I2 டிவைட் பை I1. I2 டிவைட் பை இது என்னது அப்படின்னா அவுட்புட் அட்மிட்டன்ஸ். அப்படி அவுட்புட் அட்மிட்டன்ஸ்னா அவுட்புட் கரண்ட் டிவைட் பை அவுட்புட் வோல்டேஜ். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன பண்ணணும்? நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சுட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப கரண்ட் கெயின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் கெயின். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கரண்ட் கெயின் பார்க்க போறோம். எதை யூஸ் பண்ணி? யூசிங் திஸ் ஈக்குவேஷன் we can obtain the expression for current gain, voltage gain, input impedance, output impedance, power gain. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி using this equation we can calculate the expression for current gain, voltage gain, input impedance, output impedance, power gain பார்ப்போம். நம்பர் 1 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா கரண்ட் கெயின். கரண்ட் கெயினுக்கு நம்ம சிம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏஐன்னு எடுத்துக்கிறோம். ஏங்கிறது கெயின் அர்த்தம். ஏன்னா கெயின். இதை நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பை த டெஃபினிஷன் ஏஐ டெஃபினிஷன் படி ஏ கரண்ட் கெயின் என்ன? அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். உங்களுக்கு தெரியும் கரண்ட் கெயின் என்னது? அவுட்புட் டிவைடட் பை இன்புட் அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் கெயின் சொல்லுவோம். கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் கெயின் அப்ப என்னது? 1. இதுல கவனிங்க. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா putting the value of I2 in from equation 2. equation 2ல இருந்து என்ன பண்றோம்? இதுல இந்த equation 2 என்ன பண்றேன்? இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன். இதுல கொண்டு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. is equal to HFE
I1 plus HOE V2 அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்றேன். I1 அப்படியே இந்த இடத்துல கீழே இருக்கு. இப்போ நான் டிவைட் பண்றப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா தோணுங்க, இதை டிவைட் பண்றப்ப HFE plus HOE, இன்னொன்னு சொல்றேன், V2 டிவைட் பை என்ன வரும், V2 டிவைட் பை என்ன வருதுன்னா I1 அப்படின்னு வரும். இப்போ V2ங்கிறது என்னன்னா, இந்த அவுட்புட்ல என்ன சொல்றோம், RL சொல்லியிருக்கோம். அந்த அவுட்புட்னுடைய V2 அப்படிங்கிற வோல்ட் என்ன அப்படின்னா, கரண்ட் பாத்தீங்கன்னா இன்வெர்ட் டைரக்ஷன் வருது. இந்த I2 அப்படிங்கிற கரண்ட் அவுட்வர்ட் டைரக்ஷன் வரும். இன்வெர்ட் டைரக்ஷன் வர்றதுனால V2 is equal to என்ன அப்படின்னா minus I2 RL. அதுக்கு பதில் என்ன பண்ணும், V2 is equal to minus I2 RL. அப்ப இந்த இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்றோம். இதை கொண்டு வந்து என்ன பண்றோம், இதுல சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, that is equal to HFE plus என்னது HOE, இதுக்கு பதிலா minus I2 RL டிவைடட் பை என்ன வருது I1 அப்படின்னு இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண, இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, that is equal to HFE minus HOE எப்படி எழுதலாம் அப்படின்னா I2 டிவைடட் பை I1 இன்ட்டு என்னது RL. I2 டிவைடட் பை I1 is equal to என்ன, I2 டிவைடட் பை I1ங்கன்னா என்ன எழுதலாம் அப்படின்னா I1 எழுதலாம். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யலாம் இதுக்கு பதிலா அப்படின்னா, that is equal to HFE minus HOE AIRL எழுதலாம். இந்த இடத்துல என்ன இருக்கு, AI is equal to இது என்ன பண்றோம், இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இந்த சைடு கொண்டு வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா, AI நம்ம காமனா வச்சுட்டு இந்த சைடு கொண்டு வரப்ப என்ன பண்ணலாம், 1 plus HOE RL is equal to HFE அப்படின்னு சொல்லலாம். நமக்கு AI வேணும். From this equation AI is equal to என்ன வரும், AI is equal to என்ன சொல்லுங்க பார்ப்போம், AI is equal to HFE divided by 1 plus HOE RL. இதுதான் ஈக்குவேஷன் இந்த இடத்துல 3 வச்சு, ஈக்குவேஷன் 3. இதுதான் என்னதுன்னா கரண்ட் கெயின். இதுதான் என்னது இந்த இடத்துல பார்த்த கரண்ட் கெயின். அப்ப என்ன பார்த்திருக்கோம்னா, இப்ப இந்த கரண்ட் கெயின் பார்த்தாச்சு. கரண்ட் கெயின் தான், இதுதான் கரண்ட் கெயின். அப்ப கரண்ட் கெயின் என்ன அப்படின்னா AI is equal to HFE divided by 1 plus HOE RL, ஈக்குவேஷன் 3 முடிஞ்சது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வோல்டேஜ் கெயின் பார்க்க போறோம். அடுத்து நம்பர் 2 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வோல்டேஜ் கெயின் நம்ம என்ன எப்படி சொல்லலாம்னா, எப்படி சொல்லலாம், AV அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், AV அப்படின்னு சொல்லலாம். A suffix V. இது நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு பார்க்கிற by the definition, current voltage gain என்னது, output voltage divided by input voltage. அப்படி எழுதலாம்னா AV is equal to எப்படி எழுதலாம்னா V2 divided by V1 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, by the definition AV is equal to output voltage divided by input voltage அப்படின்னு எழுது. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, putting the value of V1 from the equation 1. அப்பல பார்த்தோம் V1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் என்ன பண்றோம்னா கீழே சப்ஸ்டிட் பண்ணோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம V2ங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். V2 is equal to என்னது I2 RL அப்படின்னு பார்த்திருக்கோம் சொன்னேன் நான். டிவைடட் பை V1க்கு பதிலா எப்படி செட் பண்ணலாம் அப்படி பார்த்தோம். ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்றோம். ஈக்குவேஷன் 1 என்ன, HIE I1 plus HRE V2 அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த V2க்கு பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா, இதை பழையபடி அதையும் சப்ஸ்டிட் பண்றோம். ரெண்டு இடத்துலயும் சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும், மைனஸ் I2 RL டிவைடட் பை HIE I1 பிளஸ் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றப்போ மைனஸ் வரும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம இங்கேயும் மைனஸை நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ், இந்த இடத்துல மைனஸ் என்ன எழுதலாம் அப்படின்னா மைனஸ் I2
இந்த I2 சாரி இந்த இடத்துல HRE, இந்த இடத்துல என்ன வரும்னா HRE I2RL அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள V2க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம், இந்த இதுக்கு பதிலா என்ன மைனஸ் I2RL சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். மைனஸ் I2RL. சரியா? மைனஸ் கன்ஃபியூஷன் இன்னொரு எழுதுறேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவேஷன் பிளஸ் HRE பிராக்கெட்ல என்னது I2RL அப்படின்னு போட்டிருக்கு பதிலா இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வர்றேன். இப்போ இந்த இதை இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்ப்போம். மைனஸ் I2RL டிவைடட் பை HIE1 மைனஸ் மைனஸ் என்ன மைனஸ் I2 HRERL அப்படின்னு எழுதலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிவைடு பை இந்த ஈக்குவேஷன் இது என்னது அப்படின்னா AV. அப்ப டிவைட் பை I2வால டிவைட் பண்றேன். டிவைடு பை என்னது அப்படின்னா I2வால டிவைட் பண்றேன். I2வால டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RL டிவைடட் பை HIE I1 divided by I2 minus HRERL அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அப்பல பார்த்திருக்கோம் என்னது அப்படின்னா AI is equal to என்ன, அதாவது கரண்ட் கெயின் இஸ் ஈக்குவல் டு என்ன, அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட். அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா I1 டிவைடட் பை 2 அப்படின்னா என்ன இருக்கும் 1 by AI போடலாம். அப்ப இந்த இடத்துல ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்னா மைனஸ் RL டிவைடட் பை HIE 1 டிவைடட் பை AI மைனஸ் HRERL அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணோம், நான் AI சப்ஸ்டிட் பண்றேன். AI அப்பல பார்த்தோம் AI இஸ் ஈக்குவல் டு என்ன, AI இஸ் ஈக்குவல் டு அப்பல பார்த்தோம் என்னது அப்படின்னா HFE டிவைடட் பை 1 பிளஸ் என்னது HOERL அப்படின்னு நம்ம அப்பல பார்த்தோம். இதை தூக்கி என்ன பண்றேன் இந்த ஈக்குவேஷன்ல இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும், இதை சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இது இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட் பண்றேன். இந்த இடத்துல நான் இப்ப சப்ஸ்டிட் பண்றேன். என்ன கிடைக்கும் இதுல சப்ஸ்டிட் பண்றப்ப ஈக்குவேஷன்ல இப்ப AV இஸ் ஈக்குவல் டு மைனஸ் RL டிவைடட் பை HIE. அதுக்கு AI சப்ஸ்டிட் பண்ணா அப்படி மாத்தி வரும். எப்படி வரும்னா 1 பிளஸ் HOERL டிவைடட் பை HFE அப்படின்னு வரும். மைனஸ் என்ன வருது மைனஸ் HRERL அப்படின்னு வரும். HRERL இதை நம்ம காமனா எடுத்து இது பண்றப்ப உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபைனலா காமனா எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணா ஃபைனலா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா உள்ள மல்டிப்ளை பண்ணி காமனா எடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் இது மேல போயிடும் மைனஸ் HFERL டிவைடட் பை இந்த இடத்துல என்ன இருக்குன்னா HIE இத காமனா எடுத்து நம்ம என்ன RL இந்த RL என்ன பண்றோம் அப்படின்னா நான் காமனா எடுத்துறேன். காமனா எடுத்து என்ன கிடைக்கும்னா HIE HOE மைனஸ் HRE HFE அப்படின்னு வரும். HRE HFEன்னு வரும். இந்த HIE HOE மைனஸ் HRE HFE பதிலா என்ன பண்றோம் அப்படின்னா இதை டெல்னு சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும், இது AV. அப்ப AV is equal to minus HFERL divided by RL divided by என்னதுன்னா HIE plus RL into del அப்படின்னு வரும். இதுதான் என்னது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் தான் என்னது அப்படின்னா வோல்டேஜ் கெயின். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் சைன் ஏன் வருது இதுல நல்லா கவனிங்க. இந்த மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா
The negative sign shows that the input and the output are 180 degree of phase shift. இது என்ன, இது ஆம்பிளிஃபையர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்னா ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணுவோம்னா 180 டிகிரி ஷிஃப்ட் கிடைக்கும். 180 டிகிரி ஷிஃப்ட் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் 180 டிகிரி ஷிஃப்ட். இந்த 180 டிகிரி ஷிஃப்ட் பண்றதா என்னது இந்த மைனஸ் சைன். இந்த மைனஸ் சைன் என்ன பண்ணுது, இன்புட் அண்ட் அவுட்புட் ஆர் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதா என்னது அப்படின்னா இது. அப்போ இதை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் பார்க்க போறோம். அடுத்து என்னது அப்படின்னா நல்லா கவனிங்க, இன்புட் இம்பிடன்ஸ் பார்க்க போறோம். நம்பர் 3 என்ன அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் பார்க்க போறோம். இன்புட் இம்பிடன்ஸ் என்ன சொன்னா இந்த இடத்துல ZIன்னு வச்சுக்கிறோம். ZI கண்டுபிடிக்க போறோம். இல்ல பை த டெபினிஷன் என்ன, இன்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வோல்ட் பை என்னது கரண்ட். இன்புட் வோல்ட் டிவைட் பை இன்புட் கரண்ட். இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட்டிங் ஃபார் V1 ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 1, இதுல இந்த ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா HIE பிளஸ் HREV2 டிவைடட் பை என்னது I1. இப்போ I1 ஆல நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். I1 ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இது இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு பதிலா எப்படி யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I2RL. இதை சப்ஸ்டிட் பண்ணணும். V2 இஸ் ஈக்குவல் டு இப்படி சப்ஸ்டிட் பண்றப்ப நம்ம என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்றேன் நான். சப்ஸ்டிட் பண்ணி இது பண்றப்ப அப்போ HIE I1 டிவைட் பை I1 ஆல டிவைட், இந்த I1 ஆல பிளஸ், இப்போ இந்த மைனஸ் கூட அப்படியே நம்ம இங்க கொண்டு வந்துடலாம். இந்த மைனஸ் போட்டுடலாம். மைனஸ் என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் HRE I2 டிவைடட் பை I1 இன்டு RL அப்படின்னு எழுதலாம். அப்ப இது எப்படி எழுதலாம், தட் இஸ் ஈக்குவல், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது என்ன கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு இங்க ZI இஸ் ஈக்குவல் டு HIE மைனஸ் HRE AI இன்டு RL. ஏஐங்கிற என்னது, என்ன கரண்ட் கெயின். அப்ப இதான் என்னது அப்படின்னா இந்த இடத்துல என்னது அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ். இதான் என்னது இன்புட் இம்பிடன்ஸ். அப்ப இன்புட் இம்பிடன்ஸ் நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இன்புட் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் லோட் RL has caused a decrease in the input impedance. இதுதான் இன்புட் இம்பிடன்ஸ். இது இவ்வளவு கழிச்சோம்னா என்ன, இன்புட் இம்பிடன்ஸ் டிக்ரீஸ் ஆயிரும். இன்புட் இம்பிடன்ஸ் வெரி லோ அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் 4 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவுட்புட் இம்பிடன்ஸ் பார்க்க போறோம். அவுட்புட் இம்பிடன்ஸ் பார்க்க போறோம். இதை Z0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அவுட்புட் இம்பிடன்ஸ் பார்க்க போறோம். இதுல பை த டெஃபினிஷன் அவுட்புட் இம்பிடன்ஸ் என்னது, Z0 இஸ் ஈக்குவல் டு என்ன, இம்பிடன்ஸ் என்னது அப்படின்னா இந்த இடத்துல அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் கரண்ட். அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் கரண்ட். இதுல வித் சிக்னல் சோர்ஸ் வோல்டேஜ். இப்ப அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த ஈக்குவேஷன்ல இன்புட் சோர்ஸ் சிக்னலை என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்கும். இன்புட் சோர்ஸ் சிக்னலை ஸ்டார்ட் பண்ணாதான் அவுட்புட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க முடியும், இல்ல கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல அவுட்புட் சிக்னலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா என்னது, VS is equal to 0ன்னு அர்த்தம். VS equal to 0 அந்த கண்டிஷன்ல தான் நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன, புட்டிங் த வேல்யூ ஆஃப் I2 ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 2, அந்த I2 இதனுடைய வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறோம். நம்ம உங்களுக்கு தெரியும் Z0 is equal to என்னது, V2 டிவைடட் பை I2க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண என்னது, HFE I1 பிளஸ் HOE V2 அப்படிங்கறத நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். இது இப்ப பாருங்க, இது ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப டு ஃபைண்ட் இதுல I1 கண்டுபிடிக்கணும். எனக்கு I1 இருந்தா அந்த I1 வேல்யூ, இந்த I1 நமக்கு வேணும். டு ஃபைண்ட் I1 என்ன செய்யலாம், டு ஃபைண்ட் I1 கண்டுபிடிக்கணும். I1 கண்டுபிடிக்கணும்னா என்னது, we use Kirchhoff law for the input side with the source started. சோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்ப இன்புட் சர்க்யூட்ல என்ன பண்ணுவோம், Kirchhoff law அப்ளை பண்ண என்ன கிடைக்கும் சொல்லுங்க வைப்போம். சொல்லிடலாம். என்ன இருக்குன்னா சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, RS அப்படின்னு ஏற்கனவே இருக்கு.
அப்போ I1 RS பிளஸ் HIE I1 இருக்கு, பிளஸ் இன்னொன்று வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, HRE V2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன I1 கண்டுபிடிக்கணும். I1 காமன் எடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா RS பிளஸ் HIE இஸ் ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா மைனஸ் இந்த சைடு கொண்டு மைனஸ் HRE V2 அப்படின்னு வரும். அப்போ I1 இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃப்ரம் தி ஈக்குவேஷன் I1 இஸ் ஈக்குவல் டு என்ன, மைனஸ் HRE V2 டிவைடட் பை RS பிளஸ் HIE. RS பிளஸ் HIE இதுதான் என்னது அப்படின்னா அந்த இடத்துல I1 கண்டுபிடிச்சாச்சு. I1 கண்டுபிடிச்சு இதை தூக்கி என்ன பண்றோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம், இதுல சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப என்ன கிடைக்கும், அப்ப Z நல்லா கவனிங்க, இந்த இடத்துல Z0 is equal to என்ன வரும், V2 divided by HFE. இதை சப்ஸ்டிட் பண்றோம், என்னது அப்படின்னா மைனஸ் HRE V2 divided by RS plus HIE. RS plus HIE plus என்ன இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல plus என்னது HOE என்னது V2 அப்படின்னு இருக்கு, HOE V2. இதுல என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இங்க V2 இருக்கு, இந்த பாருங்க இங்க V2 இருக்கு, இதுல V2 இருக்கு, இங்க V2 இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனை டிவைட் பை V2 ஆல டிவைட் பண்றோம். V2 ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், V2 ஆல டிவைட் பண்ணா நம்ம ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் அப்படின்னா V2 எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இது RS பிளஸ் HIE காமனா எடுத்தோம்னா என்ன கிடைக்கும், RS பிளஸ் கவனிங்க, இதுல நான் இதை அழிச்சிடறேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம் அப்படின்னா இந்த V2 ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னா V2 ஆல டிவைட் பண்ணிட்டு நம்ம காமனா எடுத்தா என்ன கிடைக்கும், அப்ப Z0 is equal to V2 ஆல் டிவைட் பண்ணி இது காமன் எடுத்தோம்னா இது மேல வந்துடும். அப்ப என்ன வரும், RS பிளஸ் HIE டிவைடட் பை என்ன வரும், HOE RS பிளஸ் HOE. இந்த இடத்துல இந்த டைம் இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்துடும், RS பிளஸ் HIE மைனஸ் HFE HRE அப்படின்னு எழுதலாம். இப்ப இந்த HOE உள்ள மல்டிப்ளை பண்றேன், HOE நம்ம என்ன பண்றோம்னா மல்டிப்ளை பண்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா this RS is equal to 0 அப்படின்னு சொன்னேன். ஏன்னா RS is very the source resistance RS is very very small. அப்ப நம்ம 0 அப்படின்னா இதையும் விட்டுறலாம், இதை விட்டுட்டா மீது என்ன கிடைக்கும் அப்படின்னா HOE HIE மைனஸ் HFE HRE தட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லும், அப்படியே டெல்லுன்னு சொன்னேன். அப்ப Z0 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா HIE டிவைடட் பை டெல், இதுதான் என்னது அப்படின்னா இதுதான் என்னது அவுட்புட் இம்பிடன்ஸ். அப்போ அவுட்புட் இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா Z0 இஸ் ஈக்குவல் டு HIE டிவைடட் பை டெல் அப்படின்னு வரும். ஓகேயா, இனி அடுத்து கடைசியில என்ன இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஸ்ட் ஒன்னு என்னன்னா பவர் கெயின் அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் இது என்னது ஃபிஃப்த் ஒன் என்ன பார்க்க போறோம்னா பவர் கெயின் P அப்படின்னு எடுத்துக்கிறோம், பவர் கெயின் Pன்னு எடுத்துக்கிறோம். பவர் கெயின் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா இதுல ஏசியில சொல்றோம், P இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஏசி பவர் அவுட்புட், ஏசி பவர் அவுட்புட் டிவைடட் பை ஏசி பவர் இன்புட்னு சொல்லலாம். ஏசி பவர் அவுட்புட் டிவைடட் பை ஏசி பவர் இன்புட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப P இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், P இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா எப்பயுமே வோல்டேஜ் கெயின் மாடுலஸ் ஆஃப் வோல்டேஜ் கெயின் இன்டு கரண்ட் கெயின். அது வோல்டேஜும் கரண்டே மல்டிப்ளை பண்ண பவர், அது நமக்கு தெரியும். அப்ப இது நமக்கு தெரியும், இது தெரியும், இதுல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ பவர் கெயின் இஸ் ஈக்குவல் டு நாம் ஏவி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏஐ கண்டுபிடிச்சிருக்கோம். ஏஐ வேல்யூ நமக்கு தெரியும், என்னது HFE டிவைடட் பை 1 பிளஸ்
HOERL அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் என்னது A இன்ட்டு AV is equal to என்ன? AV is equal to நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா AV is equal to HFERL divided by HIE plus RL into HIE HOE minus HRE HFE அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது பதிலா டெல்லுன்னு சொல்லுவோம். இதைத்தான் டெல்லுன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்துருக்கோம். இப்போ இங்க நல்லா கவனிங்க. in actual practiceல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா HOE HRE HOE HRE is very 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 small quantity. அதனால என்ன, இந்த HOEங்கிறது என்னதுன்னா less than 1. அதே மாதிரி பாத்தீங்கன்னா less than 1. அதே மாதிரி and RL into del, இந்த இருக்குல்ல RL இந்த டேம், இதுவும் பாத்தீங்கன்னா இந்த RL இது நம்ம டெல்னு சொல்லுவோம். RL into del, இது del is equal to less than HI. for simplification purpose என்ன பண்றோம் அப்படின்னா, அப்ப இது இந்த வேல்யூ இதை விட 1 விட கம்மி, அப்ப இதை விட்டுறலாம். இதுல பாத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்றப்ப இது வெரி ஸ்மால், இதெல்லாம் ஸ்மால், இதை விட்டுறலாம். அப்ப மீதி என்ன இருக்கும் அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு இங்க HFE இருக்கு, இங்க ஒரு HFE இருக்கு. அதனால HFE ஸ்கொயர் RL டிவைடட் பை என்ன இருக்கு அப்படின்னா HI. இதான் என்னது பவர் கெயின் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் சிக்னல் டிரான்சிஸ்டர் காமன் இமிட்டர் ஆம்பிளிஃபயர் யூசிங் H பாராமீட்டர் மாடல், அதை வச்சுட்டு எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட் கெயின், வோல்டேஜ் கெயின், இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், பவர் கெயின் பார்த்துருக்கோம். ஓகேயா? ஓகே, பாய்.